ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பிறந்த நாள். என் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுமாராக கொண்டாடிட்டு இருப்பேன். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் பாருங்க. முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் பாருங்க. ரொம்ப நாளாக ஆசை, வரணும் வரணும் வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை, வர முடியல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்பனே என்னை வந்து பார்த்துட்டு போலான்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம உள்ள வந்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு. முத்துமலை முருகன் எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. எவ்வளோ ஒரு சிரிச்ச முகமா அற்புதமா இருக்காரு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னைக்கு என்ன பிறந்த நாள், இன்னைக்கு வரணுன்னு கொடுப்பனை இருந்திருக்கு பிறகு. அந்த கொடுப்பனையால கண்டிப்பா எவ்வளோ நாளை நினச்சிக்கிட்டே இருந்தால் வர முடியல. இன்னைக்கு வந்து சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. முத்துமலை முருகனை பாருங்க, எவ்வளோ ஒரு அழகா இருக்காரு பாருங்க. இதுலேயே ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே கேக்கு வாங்கி வெட்டினது தான். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க அக்காட்ட சொல்லி கேக் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த கேக்கை ஒரு 30 பேருக்காச்சும் இருக்கும், பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு வந்தோம். கோயிலில் கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். ஊரில் இந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியல. லாஸ்ட்டாக ஒரு பாட்டி கொடுத்தோம், மனசார வாழ்த்துனாங்க. அந்த கொடுப்பனை யாருக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு கிடச்சிது.